بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 28 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்துள்ளோம். அதைத் தொடர்ந்து 29வது வசனம், இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனமும் கூட அதை நாம் பார்க்கலாம். முந்தைய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமான தீனை கொண்டு அனுப்பியதாகவும், மேலும் அதன் மூலம் மற்ற உலகத்தில் உண்டான அத்தனை மார்க்கங்களை விட இந்த தீனை முழு உலகில் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பியதாக குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அவர்கள் தோழர்களான சஹாபாக்களை பற்றியும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனமான இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை தொடங்குகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களுடன் இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்கள் மீது கடினமானவர்களாகவும், ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையே அன்பை வெளிப்படுத்துவவர்களாகவும் இருப்பார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, மேலும் அவர்களை எப்பொழுதும் ருக்கு செய்பவர்களாகவும் சஜ்தா செய்பவர்களாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா, மேலும் அதன் மூலம் அல்லாஹ்வின் பெருங்கருணையையும் அவனது திருப்பொருத்தத்தையுமே அவர்கள் தேடுவார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களின் அடையாளம் சஜிதாவின் தழும்புகள் அவருடைய முகத்தில் இருக்கும். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இது தௌராத்தில் அவர்கள் சம்பந்தமாக கூறப்பட்ட உதாரணமாகும். வமசலுஹும் ஃபில் இன்ஜீல்,
இன்ஜீலில் அவர்களை பற்றி கூறுகின்ற உதாரணம் கஸர்இன், ஒரு விவசாயத்தை போல அவர்கள். அந்த விவசாயம் அஹ்ரஜ ஷத்அஹு, தன்னுடைய முளையை அது வெளியிட்டது, ஃபஆஸரஹு, அதை உறுதிப்படுத்தியது, ஃபஸ்தக்லத, மேலும் அது தடினமானது, ஃபஸ்தவ அலா சூகிஹி, தன் காலின் மீது ஸ்ட்ராங்காக நின்றது. இது ஏன் அல்லாஹ் இதை தருகிறான்? யுஅஜிபு ஸுர்ரா, விவசாயிகள் சந்தோஷமடைகின்ற அளவிற்கு அந்த விவசாயம் இப்படி மாறியது. லியகீத பிஹிமுல் குஃபார், இறைமறுப்பாளர்கள் அந்த நபித்தோழர்களுடைய விஷயத்தில் பொறாமைப்படுவதற்காக அல்லாஹ் இந்த உதாரணத்தை அவர்களுக்கு சொல்கிறான். மேலும் வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி மின்ஹும், அவர்களில் ஈமானும் சாலிஹான் அமலும் உடையவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். மக்ஃபிரத்தன், மன்னிப்பையும், வ அஜ்ரன் அதீமன், பரிபூர்ணமான உயர்ந்த கூலியையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அவர்களது தோழர்களை பற்றியும் குறிப்பிடுகிறான். அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ்வின் ரசூல் ஆகும். அல்லாஹ் ஒற்றை வரியில் தன் நபியின் உயர்வை ரசூலுல்லாஹ் என்று அறிவிப்பதன் வழியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதைத் தொடர்ந்து வல்லதீன மஅஹு அஷ்ஷித்தாஉ அலல் குஃபார் என்ற வசனத்தின் வழியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் எத்தகைய பண்பாளர்கள், அவர்கள் எத்தகைய குணமுடையவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கின்ற பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் சொல்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதப்படுகின்ற பல்வேறு நூட்களில் பல தகவல்கள் பதிவாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அவர்களுடைய வெளிப்பாட்டின் காரணமாகவே இந்த உலகத்தில் உண்டான இதர படைப்புகள் அனைத்தும் படைக்கப்பட்டது என சொல்லப்படும். மேலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அது வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அறிந்திருக்கிறது. சொல்வாங்க, அதாவது லைஸ ஷைஉன் பைன ஸமாஇ வல் அர்த் இல்லா யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு சொல்வாங்களாம், வான பூமிக்கு மத்தியில் உண்டான அனைத்திற்கும் என்னை அல்லாஹ்வின் ரசூல் என்று தெரியும். கைர பனில் இன்சி வல் ஜின், மனித இனம் ஜின் இனத்தை தவிர்த்து என ஸல்லல்லாஹு சொல்வான். அவைகள் ரெண்டும் இந்த உலகத்தில் நான் வருகின்ற பொழுது என்னை புரிந்து விளங்கி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்தில் அந்த வாய்ப்பை கொடுத்தான். அவைகளை தவிர்த்து மற்றவைகள் எல்லாம் என்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரிந்தே வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறையா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, குன்து நபியன் வ ஆதமும் பைனல் ஜஸதி வர் ரூஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கும் களிமண்ணிற்கும் மத்தியில் இருந்த பொழுதே நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தேன் என சொல்வார்கள். அதனால் தான் ஒரு பெரியார் எழுதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து ரூஹுகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கப்படக்கூடிய அனைத்து ரூஹுகளையும் ஒன்று சேர்க்கிறான். அதில் முதலாவதாக ரூஹ நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை அல்லாஹ் ஒன்றிணைத்து சேர்த்து அதற்கு அடுத்து மற்ற ரூஹுகளை கொண்டு வந்து இந்த தௌஹீத் என்ற கலிமாவை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை அல்லாஹ் சேர்த்து தந்தான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வரும், ஆதமும் குன்து நபியன் வ ஆதமும் பைனல் மாஇ வத் தீன். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும்
களிமண்ணுக்கும் தண்ணீருக்கு மத்தியில் இருந்த பொழுது நான் நபியாக இருந்தேன் என அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மானசீகமாக அவர்களைத்தான் முதலில் படைத்தான். எனவேதான் அவர்களுக்கு அவ்வளு நபி, இந்த உலகத்தின் யதார்த்தத்தில் வந்ததால் முதல் நபியாகவும், இந்த உலகத்தில் புறத்தோற்றத்தில் அவர்கள் இறுதியாக வந்ததால் இறுதி நபி என சொல்லப்படும் என்றெல்லாம் நாம் தகவல்களை அறிவோம். மேலும் மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரில் முஹம்மத், அவருடைய பெயரை ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அன முஹம்மதுன் அன அஹ்மதுன், நான் முஹம்மதாவேன், நான் அஹ்மதாவேன் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். முஹம்மது என்பதற்கு அர்த்தம் புகழப்பட்டவர் என்பது பொருள். புகழப்பட்டவர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பெயருக்கு அடுத்தபடியாக அதிகம் கூறப்படுகின்ற திருநாமம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமமாகும். அல்லாஹ்வுடைய பெயர் அதிகம் கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து இந்த உலகத்திலேயே அதிகம் கூறப்படுகின்ற திருப்பெயர் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் என சொல்லப்படும். குறைந்தபட்சம் நிர்பந்தமாக நம்ம பாங்கு சொல்கிறோம், 5 வக்துக்கு பாங்கு சொல்கிறோம், 5 வக்துக்கு இகாமத் சொல்கிறோம். இப்போ 5 வக்துக்கு பாங்கு, ஒவ்வொரு பாங்கிலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது. ஒவ்வொரு இகாமத்திலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது. ஒவ்வொரு பாங்கு ஒவ்வொரு இகாமத். இந்த பாங்கு இகாமத்துடைய நேரங்கள் உலகம் முழுவதும் அது தொழுகை நேரங்கள் மாறி மாறி இருக்கும். நம்முடைய நேரம் அளவுக்கு விழுப்புரத்தில் இருக்காது. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளுகின்ற பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதுலேருந்து திருச்சி கொஞ்சம் மாறும், அங்கேருந்து மதுரை மாறும், அங்கேருந்து கோயம்புத்தூர் மாறும். அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து டெல்லி மாறும். யூபியுடைய இது வேறு. இப்படி வெளிநாடுகள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வித்தியாசம். சவுதிக்கு நமக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம். இப்போ நம்ம இங்கே இஷா தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல அசருடைய தொழுகையாக இருக்கும், ஒரு இடத்துல லுஹருடைய தொழுகையாக இருக்கும், ஒரு இடத்துல தஹஜ்ஜுத் நேரமாக இருக்கும். மாறி மாறி இருக்கிறது. இப்படி பார்த்தால் உலகத்தின் ஒவ்வொரு வினாடியும் பாங்கு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு மஸ்ஜிதில் பாங்கு சொல்லப்படும். இப்போ சென்னையில் எடுக்கிறோம். சென்னையில் பாங்குடைய நேரம் ஒரே நேரமாக இருந்தாலும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் பாங்குடைய வக்து வருகின்ற நேரம் ஒரு நேரமாக இருக்கும். இப்போ அசர் 5 மணிக்கு பாங்கு சொல்கிறோம், ஒரு இடத்துல 4:55க்கு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 4:50க்கு சொல்லுவாங்க. மாறி 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 பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் உலகத்தில் பாங்கு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரமும் இகாமத் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் மொழியப்படாத நேரமே இல்லை. நான் சொல்றது குறைந்தபட்சம் பாங்கு. அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அத்தஹியாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயர் ஓதும். அத்தஹியாத்தில் ஓதுறோம். தரூத் ஷரீஃப் ஓதுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஒவ்வொரு தொழுகையில் ஓதுறோம். தொழுகை என்பது பாங்கு தான் ஒரு தடவை சொல்லப்படுது, இகாமத் ஒரு தடவை சொல்லப்படுது. ஆனால் தொழுகை ஃபர்து தொழுகை நடக்குது, முன் சுன்னத்து தொழுகிறோம், பின் சுன்னத்து தொழுகிறோம், நஃபில் தொழுகிறோம், உபரி நஃபில்கள் தொழுகிறோம். எவ்வளோ பேர் சில அடியாக நல்லவங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தொழுகின்ற பொழுது அத்தஹியாத் ஓதுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் ஷரீஃப் ஸலவாத் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது அல்லாமல், இது ஒரு பக்கம். இது அல்லாமல் அவருடைய சக்திக்கு தகுந்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தனிப்பட்ட முறையில் தரூத் ஷரீஃப் ஓதப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அசர் தொழுகைக்கு பின்பு நீங்கள் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின்பு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் என்ற தரூத் 80 ஓதப்பட்டால் 80 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றாங்க. மூமின்களை நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மன் ஸல்லா அலைஹி வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹி அஷ்ரா. என் மீது ஒருவர் ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். ஸல்லல்லாஹு சொல்றோம். எவ்வளவோ வலியுறுத்தி சொல்றான், என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகம் ஸலவாத்து சொல்லுங்க. தரூத் ஷரீஃப் ஓதிக்கிட்டே இருங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது ஸலவாத்து ஓதுகிறேன், அது நான் ஒரு எவ்வளோ ஓதட்டும்?
நான் மொத்த நாளில் 1/4 பங்கு ஓதட்டுமா? ஓகே, பரவாயில்ல, முடிஞ்சால் கொஞ்சம் கூட்டிக்கங்கன்றாங்க. சலாசலம் யார சொல்லலாம், சஹாபி சொல்கிறாங்க 3/1 பங்கு, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சால் கூட்டிக்கங்க. யார சொல்லலாம் பாதி, சரி முடிஞ்சால் கூட்டிக்கங்க. யாரோ முழுசா ஓதுற ஈதன் யுக்ஃபா ஹம்முக் வ யுக்ஃபரு தன்புக், அப்பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் போக்கப்பட்டுவிடும் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபர்லான கடமைகளை தவிர்த்து ஒருவர் ஸலவாத் அதிகம் கூறுவாரானால் ஸல்லல்லாஹு முஹப்பத்தில் மிகப்பெரிய இபாதத், பெரிய அமல். சூஃபியாக்கள் ஞானிகள் இப்படி சொல்லுவாங்க, நாம் தொழுகின்றோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்துக்கு நிறைய அமல்கள் நம்ம செய்கிறோம், திக்ரு தஸ்பியாத்து செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு அமல் செய்கிறான், தரூத் ஷரீஃப் ஓதுறான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறான். இந்த உலகத்தில் எல்லா அமல்களும் ஒரு நேரத்தில் இல்லாமல் போய்விடும், ஆனால் தரூத் ஷரீஃப் மட்டும் இருக்கும், அப்படி சொல்கிறவங்க உண்டு. சொல்லிட்டு விளக்கம் சொல்லுவாங்க, எல்லா அமல்களும் இல்லாமல் போயிடும்டா, மனிதர்கள் இருக்கின்ற வரை தானே அமல்கள் இருக்கும். நம்ம எல்லாம் மௌத்தாயிட்டோம்டா ஒரு அமல் இருக்கா? ஆனால் அல்லாஹ் எப்பொழுதுமே இருப்பான்ல. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிந்துவிடும், அல்லாஹ் இருப்பான் அல்லவா? அப்ப ரப்பு இருக்கிறான், நம்ம இல்லை, நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, எதுவுமே இல்லாமல் போயிடும், அல்லாஹ் இருப்பான், தரூத் ஷரீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தரூத் ஷரீஃப் ஸலவாத். அப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி திருப்பெயரை இந்த உலகத்தில் கூறப்படாத நேரமே இல்லை. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலா ஷரீஃப் உம்ராவுக்கு போனவங்க ஹாஜிகள் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. தொழுகை நேரம் தவிர்த்து ஸல்லல்லாஹு மீது தரூத் ஷரீஃப் ஸலவாத் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொழுகை பருந்து தொழுகும் பொழுது அமைதியாக நின்றுவோம். தொழுகை முடிஞ்சிருச்சு, எப்படி காபாவில் தவாஃப் நடைபெற்று கொண்டே இருக்கிறதோ, மஸ்ஜித் நபவியில் தொழுகை முடிந்தவுடன் மக்கள் ஸல்லல்லாஹு சலாம் சொல்ல போய்கிட்டே இருப்பான், கூட்டம் கூட்டமாக போவான். ரொம்ப தூரம் வெயிட் பண்ணி நடந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம். யாரும் கஷ்டமாக கருதுறதில்ல, பாக்கியமாக கருதுறாங்க, சொல்லிகிட்டே இருப்போம். போலீஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பான், விட்டா அங்கேயே நின்றுவாங்க. நின்றா ஒரு பின்னாடி வர்றவங்களுக்கு முடியாது, ஆதலால் அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். போய்கிட்டே இருக்கு. சில சமயத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கும், தொழுகை முடிந்தவுடன் போகும்போது டைட்டாக இருக்கும், மற்ற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே தவிர, ஆனால் சலாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி பார்த்தா அதான் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் முஹம்மத், புகழப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ 40 லட்சம் மஸ்ஜிதுகள் உலகத்தில் இருக்கு. 40 லட்சம் மஸ்ஜித், 40 லட்சம் மஸ்ஜிதில் பாங்கு சொல்லப்படுது, இகாமத் சொல்லப்படுது. அங்கே மோமின்கள் தொழுகிறாங்க, தனியாக தொழுகிறாங்க, தனியாக தரூத் ஷரீஃப் ஓதுறாங்க. என்ன? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி பெயரிலேயே புகழப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, அவர்கள் புகழுக்குரியவராக இருக்கிறார். இன்னொன்று அஹமத் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அஹமது நீ என் பேருன்னு சொல்லுவான். அஹமதுன்னா மிக புகழ்பவர் அப்படின்னு அர்த்தம், மிக புகழ்பவர் என்று அர்த்தம். சொல்லப்படும் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்ததை போன்றது உலகத்தில் யாரும் புகழ்ந்தது. அல்லாஹ்வை அவ்வளவு மதஹ் செய்வாங்க, அல்லாஹ்வை அவ்வளவு ஹம்து செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையிலிருந்து எண்ணற்ற வார்த்தைகள் மூலம் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்ததை போன்று இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி பெயர்களில் ஒன்று அஹ்மத், மிகவும் புகழ்பவர். முஹம்மத் புகழப்பட்டவர், அஹ்மத் மிக புகழ்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அதிகம் புகழ்கின்றார்கள் என்று சில கிதாபுகளில் விரிவரை ஷரஹுல் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கிதாபில் ஷரஹுல் மஷாரிக்ங்கிறதுல இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் பதிவாகும். இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி சொல்லப்படும். அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பதால் பெருமானாருடைய உம்மத்தும் நாமும் இந்த உயர்வை பெற்றோம். நஹனுல் ஆஹிரூனல் அவ்வலூன யௌமல் கியாமா. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நாம் வந்ததால் பிந்தியவர்கள், சொர்க்கம் செல்வதால் முந்தியவர்கள். இந்த உலகத்தில் வந்தது லாஸ்ட் இந்த உம்மத்து, ஆனால் சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த உம்மத்து போகும். நம்மள்கிட்ட என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்மள்கிட்ட என்ன அப்படி பெரிய தரம் இருக்குது, பெரிய தகுதி இருக்குது? சொல்லிக் கொடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை, வயசு கூட கிடையாது. முன்னாடி உம்மத்தெல்லாம் 800 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய சேவைகள் செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தாலும் நம்ம கம்மி தானே. எந்த வகையில் உயர்ந்தவர்கள்? ஒரு வகையில் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனால தான் சொல்லுவாங்க, லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுல் குன்னா அக்ரமல் உமம். எப்பொழுது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்ரமுர் ருசுல் என்று அழைத்தானோ, ரசூமார்களுக்கெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று அழைத்தானோ, குன்னா அக்ரமல் உமம், அப்பொழுதுமே நாம் சிறந்த உம்மத்தாக ஆகிவிட்டோம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த சமூகத்திற்கு வந்தவர்களில் நீங்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்களே, அப்ப இந்த உம்மத் சிறந்தது என்பதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத் அப்படிங்கிறது. அதாவது எல்லாமே அப்படித்தான். சஹாபாக்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஏன் தெரியுமா? பெருமானாரின் தோழர்கள். அந்த ஒரு நிஸ்பத், ஒரு தொடர்பு. யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியருக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, பெருமானாரின் துணைவியரே மற்ற பெண்களை போன்று நீங்கள் அல்ல, நீங்கள் மிகச் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். எதனால அவர்கள் சிறந்தவர்கள்? எதனால அந்த சிறப்பு கிடைக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி, அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்ற தொடர்பு அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் என்ற தொடர்பு, அந்த தோழர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. பெருமானாரின் உம்மத் என்ற தொடர்பு, இந்த உம்மத்துக்கு நிகர் வேறு உம்மத்து இல்லை என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு வைத்திருப்பவர்களே அவர்களை போன்று மற்றவர்கள் இருக்க முடியாது என்று சொன்னால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக இருப்பார்கள். இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் சொல்வான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள். சில பேர் எழுதுறாங்க, 4 நபர்களை அல்லாஹ் சிறு இளமை சின்ன பிள்ளைகளா குழந்தை பருவத்திலேயே கண்ணியப்படுத்தினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணற்றில் தள்ளப்படுறாங்க. தள்ளப்படுகின்ற பொழுதே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். சொல்லுவாங்க, கிணற்றில் தள்ளப்படுகின்ற பொழுதே வகி கொடுக்கப்பட்டது தகவல் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். சிறு வயசிலே அந்த குழந்தை பருவத்திலேயே அல்லாஹ் அவர்களோடு பேசுகிறான். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், சபியா குழந்தை பருவத்திலேயே வஆத்தைனாகுல் ஹுக்ம சபியா, ஹிக்மத்தை குழந்தை பருவத்திலேயே கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குழந்தை பருவத்திலேயே கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் தொட்டிலில் பேசியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொட்டிலில் குழந்தையா படுத்திருக்கும் போது பேசினாங்க. கால இன்னி அப்துல்லா, ஏன்னா அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, மாக்கான அபு கிம்ரா இசோயின் மாக்கான தொம்புக்கு பகையா யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியை மரியம் அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. ஹாரூனுடைய சகோதரி மரியமே, உன் அப்பா கெட்டவர் இல்லையே, உங்கள் அப்பா ஒழுக்கம் கெட்டவர் இல்லை, உன் சகோதரர் ஒழுக்கம் கெட்டவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏன் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க, கணவன் இல்லாமல் குழந்தைய கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பேசுகிறான். குழந்தை தொட்டியில் இருக்கு. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தான், யார் வந்தாலும் பேசாதீங்க. ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியன், நான் இன்றைக்கு நோன்பு வச்சிருக்கேன், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிற தகவலை இன்டைரக்டாக தெரியப்படுத்தி விடுங்கள், பேச வேண்டாம். அதை மீறி தேவைப்படும் பட்சத்தில் குழந்தையை காமிச்சா போதும். இவங்க இப்படி கேட்குறாங்க தங்கள்கிட்ட. அஷாரத்தி இலை, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் படுத்த குழந்தையை கையை காண்பித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிட்ட பேசாதீங்க, அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க அப்படின்னா. குழந்தைகிட்ட கேளுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது குர்ஆன் கூறுகின்ற வரலாறு. கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி ஸபிய்யன், தொட்டிலில் படுத்திருக்கிற குழந்தைகிட்ட போய் நான் எப்படி பேச முடியும், நீ தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. இது வரைக்கும் அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சு. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, இதுவரை இந்த குழந்தை பேசியது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா. கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருவான். வஜஅலனி நபியன், என்னை நபியாக அல்லாஹ் ஆக்குவான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் வாழும் காலமெல்லாம் பரக்கத்துக்குரியவனாக இருப்பேன்.
வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் வாழும் காலமெல்லாம் சரியாக தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்கணும் அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். அதே போன்று பர்ரம் பி வாலிதத்தி, நான் வாழும் காலமெல்லாம் என் தாயாருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். என் பெற்றோருக்குன்னு சொல்லலை, என் தாயாருக்கு நான் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த பொழுதும் இறக்கின்ற பொழுதும் எழுப்பப்படுகின்ற பொழுதும் அல்லாஹ்வின் சாந்தி என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ குழந்தையிலேயே பேசியவர்களில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்டு. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அபரிமிதமான விளக்கத்தை கொடுத்தோம். மிக சின்ன பிள்ளையிலேயே எண்ணற்ற விளக்கமுடையவர்களாக செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்படியெல்லாம் 4 நபிமார்களை பற்றி சொல்கின்ற பொழுது குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு உயர்வை கொடுத்ததாக சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களை எப்படி ஆக்கினான் என்று கேட்டால், அவர்கள் பிறக்கின்ற பொழுதே சஜிதா செய்த நிலையில் பிறந்தார்கள். அக்ரமஹு பிஸ் சஜ்தத்தி இன்தல் விலாதா, பிறக்கின்ற பொழுது சஜிதாவோடு பிறந்தார்கள். ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறான். அப்படித்தானே வருது, ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். இதுக்கு முந்தின வசனம் முடியும், வ கஃபா பில்லாஹி ஷஹீதா ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், ஹிதாயத்தை கொண்டும் பரிபூர்ண மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தான். உலகத்தில் எல்லா சிந்தனைகளை விட கொள்கைகளை விட இந்த தீனை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வ கஃபா பில்லாஹி ஷஹீதா, நீங்கள் நபி என்பதற்கு யார் சாட்சி சொல்ல வேண்டும்? என்னுடைய சாட்சியை விட சாட்சி சொல்வதில் நான் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுதே சஜிதாவுடைய நிலையிலும் ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலும் அல்லாஹ் பிறக்க வைத்தது மட்டுமல்ல, அவர்கள் ரசூல் என்பதற்கு தான் சாட்சி சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆதலால் தான் அவருடைய பெயருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை ஏற்பட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட குர்ஆனுடைய பல்வேறு கருத்துக்கள், ஹதீஸுடைய பல்வேறு கருத்துக்கள் வருகின்ற பொழுது சில தகவல்களுக்கு இப்படி அர்த்தம், இப்படி அர்த்தம், இதற்கு இந்த பொருள் கொடுக்கப்படும், இதற்கு அந்த பொருள் கொடுக்கப்படும். ஒரு சாரர் சொல்லுவாங்க, இல்லை அந்த பொருள் பெட்டர் இல்லை, இந்த பொருள் இந்த அர்த்தம் தான் பெட்டர். இன்னொருத்தர் சொல்லுவாங்க அந்த அர்த்தம் பெட்டர் இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு முக்கியமான வார்த்தைக்கும் பல்வேறு அர்த்தங்கள், மாறுபட்ட அர்த்தங்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கூட மசாயில்களில் மற்றவைகளில் இருக்கும். கருத்து வேறுபாடே இல்லாத வார்த்தை என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. இங்கே அப்படி இருக்கா, இங்கே அப்படி இருக்கு, இவங்களுடைய கருத்து இது, அவங்களுடைய அவருடைய கருத்து எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எப்படி கருத்து வேறுபாடு இந்த உலகத்தில் இருக்க முடியாதோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கும் இன்னொரு கருத்து இருக்க முடியாது சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பிறக்க வைத்தான். இன்னும் பல பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களின் இறுதி நபியாக, காத்தமன் நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் அவருடைய இதயத்தை அல்லாஹ் சுத்தம் செய்தான். இப்படியெல்லாம் நிறைய விவரங்கள் உண்டு. இவைகள் அனைத்தையும் மறைத்து அல்லாஹ் ஒற்ற வார்த்தையில் சொல்வது முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான், வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் அஷித்தா அலல் குஃபார், அவங்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்றான், இறை மறுப்பார்கள் மீது கடின சித்தமுடையவர்களாக இருப்பார்கள். ருஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்பாளர்களாக இருப்பார்கள். அப்படின்னா அர்த்தம், எதிர்களிடத்தில், இஸ்லாமிய எதிரிடத்தில் கடுகடுப்பாக இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம்களிடத்தில் ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பான். இன்னைக்கு நம்ம நேர் மாற்றோம். நம்ம ஆளுகள்கிட்ட கடுகடுன்னு இருப்போம், சண்டைக்கு போவோம், எதிரிகள்கிட்ட அப்படியே பணிஞ்சு போயிடுவோம். யார்கிட்ட நெஞ்ச நிமிர்த்தி நிற்கணுமோ அங்கே ஒரு மாதிரி கொலைகிறது, யார்கிட்ட பணிவும் பெருந்தன்மை இருக்கணுமோ அங்கே நெஞ்ச காமிக்கிறோம். இது நல்ல மோமின்களின் பழக்கம் அல்ல, சஹாபாக்களின் பண்பல்ல.
சஹாபாக்களின் உயர்வை சொல்கின்ற பொழுது இறை மறுப்பாகத்தில் கடினமாக இருப்பார்கள், மோமின்கிடத்தில் அன்பார்களாக இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுவான், மோமின்களே மை எர்த்தத்த மின்கும் அந்தீனி யாயு அல்லதீன் ஆமனு மை எர்த்தத்த மின்கும் அந்தீனி, மோமின்களே உங்களில் எவரேனும் ஒருவர் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லலாம் என்று கருதினால், அல்லாஹ் கடுமையான கோபத்தில் சொல்கின்ற வார்த்தை, இந்த தீனை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா இழப்பு தீனுக்கு அல்ல, இழப்பு தீனுக்கு அல்ல, நமக்கு தான் இழப்பு. சில பேர் லவ் பண்ணுறான், தீனை விட்டுட்டு போயிடுறான், என்னென்னலாம் நடக்குதா இல்லையா உலகத்தில், நசீப் இல்லாமல் தானே போகிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தினமும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இஸ்லாத்திற்கு இவ்வளவு பெரிய எதிரான சூழல் உலகம் முழுவதும் இருக்கு. ஆனால் அதிகம் வளர்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கு, அதிகம் வளரக்கூடிய மார்க்கம் எதுவாகத்தான் இருக்கு, இஸ்லாமாகத்தான் இருக்கு. எந்த மார்க்கம் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது, இஸ்லாம். இதுக்காகத்தான் நம்ம மீது வெறுப்பு கொள்றான். உண்மைதான், விட்டா எல்லாமே மாறிடுவாங்க போல இருக்கு. இன்னைக்கு பெருசா யூகே, லண்டன், யூஎஸ் அப்படிலாம் சொல்றோம்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நிறைய முஸ்லிம்கள் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்ம பிள்ளைங்க நம்மளை விட பேணுதல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகளை ஹாஃபிலா கேட்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு ஹாஃபிலா ஆகிறாங்க. நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இங்கெல்லாம் பயங்கரமா சும்மா ஒரு மாதிரியா இருப்பாங்கன்ட்டு. இல்லை, பேணுதலா, பேணுதலா, ரொம்ப பேணுதலா இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இது மாதிரி பெரிய பெரிய மஸ்ஜிதுகள் நேரடியாக இல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன இடங்களை அவங்களே உருவாக்குறாங்க, மஸ்ஜிதுகள் ஆக்குறாங்க, அவங்களே காசு போட்டுக்கிறாங்க, இமாம்கள் வச்சுக்கிறாங்க, செலவுகள் பண்ணுறாங்க, அவங்களே கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, சுத்தப்படுத்துகிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமானதா. 2 in 1. ஒரு பக்கம் அந்த பணி, அதோடு சேர்த்து அவங்களுடைய கேதரிங், எல்லாம் வெளியூர்லேருந்து போனவங்க, அதன் வழியாக அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். எல்லாம் வெளியூருக்காரவங்க தானே. இந்தியர்கள் என்ற அவங்க ஒன்று கூடுவாங்க, தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு ஒன்று கூடுவாங்க, ஆந்திராக்காரங்கன்னு ஒன்று கூடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் அவங்களுக்கு மத்தியில் முகப்பத்து வளரும். இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் நான் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த தீனை அதிகம் ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். பலஸ்தீனுடைய கஸாவுடைய சண்டைக்கு பின்னால ஏகப்பட்ட பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறக்கூடிய சூழல் வந்தது. நிறைய பேர் ஆச்சரியமா பார்க்குறான், இவங்க என்ன வித்தியாசமான மக்கள், எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கும் உலகம் ஆச்சரியப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் உலகத்தில் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டால் இந்த மார்க்கமே இல்லாமல் போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். ஆனா முஸ்லிம் இன்னைக்கும் நீ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் கூட, எங்க உயிரை வேண்டாம் எடுத்துக்க, எங்களை தீனை விட்டு அசைக்க முடியாது என்பதுதான் உலகளாவிய முஸ்லிம்களுடைய சிந்தனை. யூகே பயப்படுறாங்க, பெரிய அளவில் முஸ்லிம்கள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சர்ச்சுகள் அப்படியே வச்சுக்கிட்டு தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. யாரும் இல்லை, இருக்கிற எல்லாரும் இஸ்லாம் ஆயிரம், வேற என்ன பண்ண முடியும்? இருக்கிறது அப்படியே நம்ம இதை மஸ்ஜிதை நம்ம தொழுகை நடத்திக்கிறோம் அப்படிங்கிற சூழல் போய்கிட்டு இருக்கு. இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி வச்சிருக்கிறான். இப்போ சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே நீங்கள் இந்த தீனை விட்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், வேறொரு சமூகத்தை இந்த தீனுக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா, யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா, அந்த சமூகத்தை அல்லாஹ் நேசிப்பான், அவர்கள் அல்லாஹை நேசிப்பார்கள். அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களிடத்தில் அவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள். இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், இறை மறுப்பார்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள். இப்போ அல்லாஹ் என்ன சார், நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இழப்பு உங்களுக்கு தான், தீனுக்கு அல்ல. வேறொரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், அவங்க உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் மத்தியிலான தொடர்பு ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அவங்க அல்லாஹ் மீது முகப்பத்தும் சரி, அல்லாஹ் அவர் மீது வைக்கக்கூடிய முகப்பத்தும் எங்கேயே இருக்கும். ரெண்டாவது, அவங்க சகோதர முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகுந்த அன்புடையவர்களாகும், எதிர்கடத்துல தான் கோபக்காரவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன். அப்போ இழப்பு யாருக்கு? அதனால தான் மொயின் தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். இதற்கு முந்தைய வசனத்துடைய அத்தியாயம் முஹம்மது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம், நீங்கள் இந்த தீனை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் உங்கள் அல்லாது வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், உங்களை மாதிரி மட்டமாக அவங்க இருக்க மாட்டாங்க. யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும், உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அல்லாஹ் சொல். அதனால தான் ஈமானின் வழியாக
நாம் பெருமை பெற்றுக் கொள்கின்றமே தவிர நம் மூலமாக இஸ்லாம் பெருமை பெறுதுன்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், எம் முன்னோனா அலைக்கான் அஸ்லமோ, சில பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டதால் யார சொல்லலாம் உங்களுக்கு உதவி செய்ததாக நினைக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதன் மூலம் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்குல் ஈமான், ஈமானை அல்லாஹ் கொடுத்து அவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஈமானை கொடுத்து அவன் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறான், உங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான், உங்களை சிறப்பாக்கி இருக்கின்றானே தவிர நீங்க ஈமானை ஏத்துக்கிட்டதுனால ஈமானுக்கு உயர்வு, இஸ்லாத்திற்கு உயர்வு, முஸ்லிம்களுக்கு உயர்வு அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. ஏன்னா இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை மோமின்களே. இப்ப அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்களுக்கிடையே கடின சித்தமுடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் எதிரிகளிடத்தில் கடினமானவர்களாக இருப்பார்கள், தங்களுக்கிடையே அன்பாளர்களாக அருளாளர்களாக இருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு இன்னொரு அவருடைய பண்பு, தராகும் ருக்கான் சுஜதா, எப்பொழுதும் அவர்களை சஜதா செய்த நிலையிலும் ருக்கு செய்த நிலையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன அர்த்தம்? சதா தொழுதுகிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார். தொழுகையில் அவங்களுக்கு இருந்த இறையச்சம், தொழுகையில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம், ஆசை, இரவு நேரங்களில் நீண்ட நேரம் தொழுதுகிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய அத்தியாயங்கள் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. தொழுகையில் அவ்வளவு ஆசை ஆர்வத்தோடு செய்வாங்க. இன்னைக்கு தொழுகையில் சோம்பேறித்தனம், தொழுகிறதே பெரிய விஷயமா இருக்கு. தொழுகையாளிகளுடைய தொழுகையில் சோம்பலும் அசதியும் கஃப்லத்தும் கவனக்குறைவும் இருக்கு. ஒரு பக்கம் தொழுகிறதே இல்லை ஒரு குரூப், அவங்களுக்கு ஃபர்தில் கூட டச் பண்ணாமல் போய்கிட்டு இருக்காங்க, ஃபர்தை கூட நிறைவேற்றுறது இல்லை. அவர் சுன்னத்து முஸ்தாபாத்தில் இங்கே இருக்கு. தொழக்கூடியவருடைய எண்ணிக்கையே கம்மி, அவர்களுடைய தொழுகையுடைய தரம்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. பெரிய தரம்னு சொல்றதுக்கு இல்லை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களுடைய பண்புகளில் ஒன்று அவர்கள் அதிகம் அமல் செய்பவர்களாக இருப்பார். அதான் அர்த்தம். தராகும் ருக்கான் சுஜதன், அவர்களை ருக்கு செய்பவர்களாகவும் சஜதா செய்பவர்களாம் பார்ப்பீர்கள். ருக்கு சஜா இதில் தான் உண்டு, தொழுகையில தானே உண்டு. அதிகம் அவர்களை தொழக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ அதிகம் அல்லாஹ்வுக்கு பயந்து அமல் செய்கிறது. அந்த அமல்களில் மிக முக்கியமானது தொழுகை. தொழுகை டைரக்டா அல்லாஹ்விட்ட பேசுற அமல். அல் முசல்லி யுனாஜி ரப்பஹு தஆலா, தொழுபவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார். ஆனால் தான் சலா சொன்னாங்க, தொழும்போது குறுக்க போகாதீங்க. தொழும்போது குறுக்க போகிறது எவ்வளவு பெரிய தீமை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியல. தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சா அவர் சலாம் கொடுக்க 40 வருஷம் ஆகும்டான்னு நிப்பீங்களே தவிர குறுக்க போக மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவன் அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்கான், நீ எப்படி குறுக்க போவ? அந்த அளவிற்கு உயர்ந்த அமல் தொழுகை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் அவர்கள் சதா தொழுகையாளியாக பார்ப்பீர்கள். எதுக்கு தொழுகிறாங்க? யப்தகுன ஃபضலம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் அல்லாஹ்வின் அருளை நாடியும் அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய ஒன்று திருப்பொருத்தம். அந்த தொழுகை எதுக்காக இருக்காது? முகஸ்துதிக்காக இருக்காது, பெயருக்காக இருக்காது, தங்களை பெரிய ஆண்டு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக இருக்காது. மாறாக என் ரப்பை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இருக்கும். என் ரப்பை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இருக்கும் தொழுகை. ராபியத்தில் அதவியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் நிறைய தொழுவதன் மூலமாக சொர்க்கம் பெறணுங்கிற எண்ணமும் இல்லை, நரகத்திலேருந்து அது ஒரு உச்சம். அந்த நிலைக்கு நம்ம போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நரகத்தை கண்டு நான் பயந்தும் தொழுகலை, சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டும் தொழுகலை, அதன் வழியாகத்தான் என் ரப்பை திருப்திப்படுத்த முடியும் என்பதால் செய்கிறேன்னு சொல்லுவோம். என் ரப்பை திருப்திப்படுத்தும் நோக்கம் அல்லாஹ்வுடைய ரிதா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் சந்தோஷப்படுவாங்க, அந்த அமலை தான் செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் சொல்றான், யப்தகுன ஃபضலம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்வார்கள், வேறு நோக்கங்கள் இருக்காது. அல்லாஹ்வுடைய அருளை நாடி செய்வார்கள். ஃபضல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள்கள் உண்டு. அல்லாஹ்வின் பெருங்கருணை ஒன்று. அல்லாஹ்வின் பெருங்கருணை என்று சொன்னால் அல்லாஹ் தரக்கூடிய உயர்வான கூலி. அல்லாஹ் தரக்கூடிய உயர்வான கூலி. உயர்வான கூலிங்கிறது என்ன? சொர்க்கம். உயர்வான கூலி இருக்கத்திலே ஆக உயர்ந்த கூலி எது? சொர்க்கம் தான். சொர்க்கத்தை ஆசைப்பட்டு வணங்குறது அது சராசரி மனிதர்கள். அது நம்மை பொறுத்தவரை உயர்ந்த நிலை. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு நல்கூலி தருவான் என்ற எண்ணத்தில் இபாதத் செய்கிறது அதுவும் முக்கியமான. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, மன் சாம ரமலான ஈமானும் இஹ்திசாபன், ஒரு ரமலான நோன்பு வைக்கிறார் ஈமானோடும் இஹ்திசாபோடும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
ஈமானோடும் என்று சொன்னால் நோன்பு வைப்பது ஃபர்து என்ற ஈமானோடும். இஹ்திசாபன் சொன்னா நான் நோன்பு வைத்தால் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த கூலியை தருவான் என்ற நம்பிக்கையோடும். ஈமான் இந்த நோன்பு ஃபர்துங்கிற நம்பிக்கையோடும், இந்த நோன்பு வைப்பதால் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த கூலியை தருவான் என்ற ஆதரவோடும் வைக்கணும். அப்படி வைத்தால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அதே போல மன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபன், ரமலானுடைய இரவுகளில் நின்று தொழுகிறார் ஈமானோடும் இஹ்திசாபோடும். அங்கே ஈமான் என்பதற்கு இரவு நேரத்தில் ரமலானில் நின்று தொழுவது உபரி வணக்கம் சிறப்பிற்குரிய அமல் என்ற ஈமானோடும், அதற்கு எனக்கு அல்லாஹ் நிறைவான சவாபை தருவான் என்ற நம்பிக்கையோடும் ஆதரவைத்தும் ஒருவர் தொழுதால் அல்லாஹ் சொல்றாங்க அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்போ மோமின்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, அதிகமதியம் தொழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, வேறு நோக்கங்கள் அவர்களுக்கு இல்லை. ரெண்டாவது அல்லாஹின் தரப்பிலிருந்து உயர்ந்த கூலியை நாடி, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையை நாடி, அந்த ஃபதுல் அதனால சொல்லுவாங்க அந்த பெரும் கருணை என்பது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளும் ஃபதுல் தான், எல்லா நிஅமத்துகளும் ஃபதுல் தான். அதனுடைய கடைசி சொர்க்கம், ஆக எண்டு சொர்க்கம். நான் அந்த சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு கூட இருக்கக்கூடிய பாக்கியம், சொர்க்கத்தில் அல்லாஹ்வை தரிசிக்கும் பாக்கியம், இது சொர்க்கம் பெரிய நிஅமத். சொர்க்கத்தில் இவைகள் கிடைப்பது இன்னும் பெரிய நிஅமத். அதனால தான் சொல்லப்படும் அந்த ஃபதுல் என்ற வார்த்தையை தொடர்ந்து அல்லாஹ் ரிதுவான்னு சொல்றான். திருப்பொருத்தம் என்பது ஃபதுலை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்தை விட உயர்ந்தது அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் குர்ஆனில் ஒரு வசனம் வரும், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மிக பெரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ்வின் திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய தரக்கூடிய கருணைகள் அனைத்தையும் ஆசைப்படணும். அந்த கருணைகளிலேயே மிக 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 உயர்ந்தது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட இன்னொன்று இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க அல்லாஹ் மூன்றைத்தான் அக்பர் என்று சொல்லுவான். அல்லாஹு அக்பர் தெரியும், அல்லாஹ் மிகப்பெரியவன். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் மிகப்பெரியது, குர்ஆனுடைய வசனம் வல திக்ருல்லாஹி அக்பர். அதே போல் ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரியது. சூஃபியாக்கள் இந்த மூணையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அந்த பெரியவனான அல்லாஹ்வை திக்ரு செய்வது மிகப்பெரியது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அந்த அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யணும், அந்த அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்தால் கிடைக்கும் பரிசு என்பது ரிதுவானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அக்பரான அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யுங்கள், ஆக உயர்ந்த மிகப்பெரிய ரிதுவான் என்று சொல்லப்படுகின்ற பரிசை பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகையில் அவர்களை தொழுதவர்களாக பார்ப்பீர்கள், அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடிய நிலையில் செய்வார்கள். இங்கே அப்போ 3 தகவல்கள். ஒன்று, சஹாபாக்களுடைய பண்புகளில் இறைமறுப்பாளத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள், முஃமின்களிடத்தில் அன்பாக நடப்பார்கள், அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், அதிகம் தொழுவார்கள், அந்த தொழுகையை அல்லாஹ்விற்காக செய்வார்கள், அல்லாஹ்வுடைய அருளை நாடி செய்வார்கள். இதில் சில விளக்கங்கள் எழுதுகிறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு மோமின் எப்படி இருக்கணும்? சகோதர மோமின்களுக்கு மத்தியில் அன்பாளர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் சொல்லுவாங்க பெருமானார், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். மோமின்கள் எல்லோரும் அவர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் பரிமாறிக்கொள்கின்ற விஷயத்தில் அவர்களுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் ஒரு உடலை போன்றது. ஒரு உடலை போல், இதஷ்டகா மின்ஹு உதுவன், அந்த உடலில் ஏதேனும் ஒரு பகுதிக்கு ஒரு துன்பம் நேருமானால் இஷ்டகா மின்ஹு சாயிருல் ஜஸதி குல்லி, உடல் முழுவதும் அதனுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தும். ததாஅலஹு சாயிருல் ஜஸத், உடல்ல சொல்றாங்க மோமின்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்க ஒரு உடலுக்கு ஒப்பானவர்கள். உடல்ல ஒரு பகுதிக்கு பிரச்சனைண்டா உடலுடைய எல்லா பகுதியும் அதற்காக கவலைப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என் காலில் அடிபட்டுருச்சு, கால் சுளிக்கிருச்சு, கால் தான் சுளிக்கிருச்சுன்னு எனக்கு என்னாட்டு கை சும்மா இருக்காது, கால் பார்த்துக்கிறட்டும்னு இருக்கா, கண்கள் கண்ணீரை வடிக்கும், நாக்கு பேசும், வாய் பேசும், எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு டாக்டரை கூட்டு போங்கன்னு சொல்லும்.
டாக்டர் மருந்து கொடுப்பார், மருந்து கையில் மருந்தை போட முடியும். உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஹெல்ப் பண்ணும். இது உனக்கு தானே வந்துச்சு, நீ பார்த்துக்கன்னு சொல்றாங்க. மோமின்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களில் ஒருவர் அவர் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு சிரமம் என்று சொன்னால் நீங்கள் துடிக்க வேண்டும். பக்கத்துல இருந்தா ஹெல்ப் பண்ணணும் நேரடியாக, இல்லைன்னு சொன்னால் குறைந்தபட்சம் துவாவாது செய்யணும். எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. சூஃபியாக்கள், இந்த ஹதீஸின் விரிவுரையாளர்கள் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அதில் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கும். மோமின்கள் ஒரு உடலுக்கு ஒப்பானவர்கள். உடல்ல ஒரு பகுதிக்கு பிரச்சனை என்றால் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது, கவலைப்படுது, எல்லாம் கவலைப்படுது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும்டா? ரூஹ் இருந்தால் தான் நடக்கும், உயிர் இருந்தால் தான் நடக்கும். உயிரே இல்லைண்டா, உயிரே இல்லை, கால் ஒடிஞ்சிருச்சு, உயிர் கிடையாது. வாய் பேசுமா? எனக்கு கால் ஒடிஞ்சிருச்சு, டாக்டரை கூட்டு போங்கண்டு. கண்கள் இருந்து கண்ணீர் வருமா? ஒன்றும் வராது சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஈமான் இருந்தால் உங்களுக்கு கவலை வரும். ஒரு மோமினுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, இதை வச்சு நீங்க உங்களுடைய ஈமான அளவிட்டுக்கிறலாம். எங்கேயோ ஒரு இடத்துல மோமின்கள் மீது குண்டு விழுகுது, கஷ்டம், அடுத்து சம்மந்தம் இல்லாமல் கஷ்டப்படுத்துறாங்க, தாங்க முடியல, வேதனை வருது, கண்கள் கண்ணீரை உதிர்க்கிறது என்று சொன்னால் ஈமானிய அடையாளம் சொல்லப்படுது. ஈமான் இருந்தா தான் அது வரும். ஈமான் இருந்தா தான், உடல்ல ரூஹ் இருந்தா தானே இன்னொரு பார்ட்டு ஹெல்ப் பண்ணும், இன்னொரு பார்ட்டு கவலையை வெளிப்படுத்தும், சோகமா உட்கார்ந்து இருக்கும். ரூஹே இல்லைன்னா என்ன மாற்றம்? ஒண்ணுமே இருக்காது அல்லவா? அப்படியானால் உங்களுக்கு எப்பொழுது சகோதர மோமின்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது, சகோதர மோமின்களுடைய துன்பம் உங்களுக்கு துன்பத்தை தருகிறது என்று சொன்னால் அது ஈமானிய அடையாளம். ஈமான் இருந்தால்தான் இவை ஏற்படும். அப்ப இது நம்மள்கிட்ட குறையுதுன்னு சொன்னா இங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா கவலையாங்கிறது அல்ல, ஈமானுடைய அந்த ஜஸ்பா, ஈமானுடைய அந்த பலம், ஈமானுடைய அந்த அசரா நம்முடைய உள்ளத்துல குறையுது அப்படிங்கிறத நாமே தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸின் விரிவுரையில் சில சூஃபியாக்கள் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. அல் முஃமினு லில் முஃமின், ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு எப்படிப்பட்டவன் என்று சொன்னார், கல் புன்யா, ஒரு கட்டிடத்தை போல, யசுத்து பஅதுஹு பஅதன், அதில் சிலதோடு பிணைந்திருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இப்ப சொல்றாங்க ஒரு கட்டிடத்தை போல. இப்போ செங்கல் இருக்கு, செங்கல் தனித்தனியா இருக்கு, தள்ளி விட்டா கீழே விழுந்துடும். ஆனா அதே செங்கலை ஒன்றோடு ஒன்று வச்சு, அதுக்கு இப்போ அந்த சிமெண்ட்டை வச்சு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செங்கலை வச்சு, ரெண்டுக்கு மத்தியில் ஒரு சிமெண்ட்டை வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டு போனோம். இப்போ என்ன, அதுக்கு பெயர் செங்கல் அல்ல, சுவர். இப்போ நீங்க தள்ளினா தள்ள முடியாது. தனித்தனியாக இருக்கின்ற பொழுது அதை தள்ளுவதற்கு சாத்தியப்பட்ட ஒரு பொருள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கின்ற பொழுது இப்ப தள்ள முடியாம போகுதில்லை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மோமின்களே, உங்களுடைய உடல்கள் வேண்டுமானால் தனித்தனியாக இருக்கலாம், நீங்கள் உள்ளங்களால் இணைந்திருக்க வேண்டும். அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யான், ஒரு மோமின் சகோதர மோமினுக்கு எப்படிப்பட்டவன் என்று சொன்னார், ஒரு கட்டிடத்தை போன்றவன். செங்கற்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி பிணைந்திருப்பதால் அதற்கு பலம் இருக்கிறதோ அதை போன்றுதான் மோமின்களும் இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்லிட்டு சொன்னாங்க, வஷப்பக பைன அஸாபிஹி, தங்களுடைய விரல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பின்னி காண்பித்தார்கள். இப்படி தனியா இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க பெருமானார். மோமின்கள் அதாவது இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மோமினுடைய இயல்பு குணம் எப்படி இருக்கணும், சகோதர மோமின்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தணும். நிறைய ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவரை நேசிக்காமல் ஈமான் வராது. வார்த்தையை பாருங்க, ஈமான் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது, முஹப்பத் இல்லாமல் ஈமான் கிடையாது. அப்ப என்ன வேணும்? சொர்க்கம் போறதுக்கு ஈமான் அவசியம், ஈமான் வேணும்டா முஹப்பத் அவசியம். அப்ப முஹப்பத் வேணும், சொர்க்கம் வேணும்டா ஈமான் வேண்டும், ஈமான் வேணும்டா முஹப்பத் வேணும். இப்ப முஹப்பத் வேணும்டா என்ன பண்றது? அது எங்க கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அஃபலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு முஹப்பத் கிடைக்கும். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதிகம் சலாம் சொல்லிக்கொள்ளுங்க.
சகோதர மோமின்கள் மத்தியில் சலாம் சொல்லுங்க. நீங்கள் சலாம் சொல்வது முஹப்பத் அதிகப்படுத்தும், உங்களுடைய முஹப்பத்தை ஈமான ஜியாதவாக்கும், அந்த பரிபூர்ணமான ஈமான் உங்களுக்கு சொர்க்கத்தை தரும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு மோமினுடைய தொடர்புகள் என்பது சாதாரணமானது அல்ல. சும்மா அப்படியே போயிடலாம் வந்துடலாங்கிறது அல்ல. 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வர சொன்னது வைக்கிறதுலாம் நம்முடைய முகப்பத்தை கூட்டுறதுக்காகத்தான். இல்லைன்னா பெண்களை தொலை சொன்ன மாதிரி நம்மளையும் வீட்டில் தொலை சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஆஃபீஸ்லேயே தொழுதுக்கங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இவ்வளோ பெரிய சிரமங்கள் இல்லையில, இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் தேவையில்லை, செலவுகள் தேவையில்லையே. அல்லாஹ் ஏன் வச்சான்? மூமின்கள் ஒரு இடத்துல ஒன்று சேரணும், பார்க்கணும், சலாம் சொல்லணும், பேசணும், அன்பை பரிமாறிக்கணும், ஒருவருக்கொரு உதவியாக இருக்கணும். இதனால தான் ஜமாத்து தொழுகை உருவாக்கப்பட்டது. இதனால ஜமாத் தொழுகை. எதனால ஜமாத் தொழுகை வரணும்? அல்லாஹ் மோமின்களுக்கு மத்தியில் முஹப்பத் வரணும், மோமின்கள் மத்தியில் அன்பு வரணும். அதான் சொல்லதான் சொன்னாங்க, ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சலாம் சொன்னா நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொன்னாங்க. அவர் நோய்வாய்ப்பட்டால் போய் நலம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க இறந்துட்டா ஜனாசாவை அடக்கம் பண்ற இடத்துல நிக்கணும்னு சொன்னாங்க. என்ன வார்த்தைகள் இதெல்லாம்! நீங்க செஞ்சு ஆகணும். ஒரு மோமின் சலாம் சொன்னா பதில் நீயே சலாம் சொல்லணும். குறைந்தபட்சம் சலாம் சொல்லிட்டானா பதில் சொல்றது கட்டாயம். நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, போய் விசாரிங்க, போய் பாருங்க, கேளுங்க. அது உங்களுடைய தார்மீக கடமை. யாதத்தில் மரியல் இத்திபாவுல் ஜனாயிஸ். மௌத்தாயிட்டாங்க, அங்கே போகணும், கொஞ்சம் நிற்கணும். யார் யாருக்கு எவ்வளோ நெருக்கமோ அந்தளவு கூடுதல் டைம் எடுத்துக்கிறணும், அடக்கம் பண்ணணும். சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க, சில பேர் முழுசாக அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருப்பாங்க, சில பேர் அடக்கம் பண்ணி அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. உறவுகளின் நெருக்கத்திற்கு தகுந்தவாறு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம். 2வது சொன்ன ரத்தில் மதுலும், அநீதமளிக்கப்பட்டவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அநீதமளிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணும். ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர் அநியாயமா ஒருத்தனை அடிக்கிறான்னு சொன்னா நமக்கு என்னத்துக்குலாம் போக முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னா அல் முஸ்லிம் லா யஹ்துல்ஹு வலா யுஸ்லிமு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த வகையிலும் தீங்கிழைக்க மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அம்போ என அவனை விட்டுவிடவும் மாட்டான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒரு பக்கத்துக்கார முஸ்லீம் சம்பந்தம் இல்லாமல் நம்மாலும் ஏகப்பட்ட தப்பு செய்வான், அவனுக்கு போய் நம்மாளுங்கிறக்கா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. அதுக்கு அது அர்த்தம் இல்லை. யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும். ஆனால் இவன்கிட்ட எந்த தவறும் இல்லை, ஆனால் அநியாயமாக இன்னொருத்தன் அவனை அட்டாக் பண்ணுறான், அநியாயமாக அவன்கிட்ட சண்டை போடுறான், அநியாயமாக அவனுக்கு இடையூறு கொடுக்குறான்னு சொன்னால் நமக்கு என்னத்துக்கு வம்பு? அப்படின்னு நீங்கள் இருந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு முஸ்லிமின் பண்பாடு அல்ல. இல்லைங்க, நான் அவருக்கு ஒன்றுமே செய்யலையே, நீ ஒன்றும் பண்ணவில்லை என்பது மட்டுமே பிரச்சனை. ஒன்றும் பண்ணலைங்கிறக்காண்டி நீ நல்லா ஒரு பார்ட்டு கரெக்டு, நீ அவன் கஷ்டப்படும் போது உதவி செய்யலையே. லா யுஸ்லிமு, அவன் துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு என்னாட்டு நீ அவனை விட்டுட்டீல, நீயே பாருன்னு விட்டுட்டா என்ன அர்த்தம்? அது எப்படி சரியாக வரும்? அல்லாஹ் சொன்னா ஒரு மோமின் அப்படி இருக்க முடியாது, ஒரு மோமின் அப்படி செய்யவலாம் முடியாது. இப்போ இவைகள் இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களான சஹாபாக்கள் அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த குணங்கள். அவங்கள்ட்ட அல்லாஹ் எத்தகைய உயர்ந்த குணங்களை, உயர்ந்த பண்புகளை வச்சுருந்தா இதே பண்புகள் யாரிடத்திலும் இருக்கணும், மோமின்களிடத்திலும் இருக்க வேண்டும். இது ஈமானிய அடையாளம். நிறைய ஹதீஸில் ஸல்லல்லாஹு அதான் சொல்லணும், ஒரு மோமின் சகோதர மோமினை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழின்னு பார்ப்போம். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு சகோதர முஸ்லீமை பார்த்து நீ இன்முகத்தோடு சலாம் சொல்றீல்ல, பிவஜியின் தலிகின், சந்தோஷமான ஒரு பார்வை இருக்குல்ல, சதக்கான்னு சொன்னான். சலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இணைப்புகளுக்காக நீங்கள் சதக்கா செய்யணும். எத்தனை இணைப்புகள் இருக்குது? 300க்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்குது. வயசு கூட தான் இணைப்புகளுடைய எண்ணிக்கை ஓரளவு தெரியும். அது வரைக்கும் எல்லாம் ருக்கு செய்வோம், சஜிதா செய்வோம். வயசு கூடும் பொழுது ருக்கு சஜிதாவில் கஷ்டம் இருக்குது, ஜாயின்ஸ் பிரச்சனை இருக்குது. அப்போ தான் தெரியுது ஜாயின்ட் ப்ராப்ளம்ங்கிறதே தெரியுது. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத 300க்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்குது. அல்லாஹ் நம்முடைய உடலை எப்படி இயங்க வைக்கிறான். விரலை கொடுத்தது, கையை கொடுத்தது மட்டுமல்ல, இத்தனை இடத்துல மடக்கிறோம். இங்கே ரொட்டேட் ஆகுது, முழங்கையில் தான் ஆகுது, கரண்ட மொழியில் தான் ஆகுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு இப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே சில பேருக்கு சின்ன விபத்துகள் நடந்திருக்கும், கால் நீட்டியிருப்பாங்க, நீட்டில் மேனிக்கு தான் வச்சுருக்க முடியும். அப்போ கஷ்டம் தானே. அல்லாஹ் நமக்கு இந்த உடலை கொடுத்து, உடலில் அசையாத ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆஃபியத்தை கொடுத்து, இதனுடைய இணைப்புகளை தந்து, அந்த இணைப்புகள் எல்லாத்தையும் செயல்பட வச்சு, நம்ம வண்டிக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு ஆயில் போடலைன்னா வண்டி மொத்தமாக போயிடுது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆயில் போட்டுக்கிட்டு இருக்கோம்?
இவ்வளவு இது வேலை செய்த அல்லாஹ் அங்கே ஆயிலை சுரக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதானே அர்த்தம். ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா எலும்போடு எலும்பு உராயமானால் என்ன செய்யும்? அந்த ஆயில் பசை எப்போ குறையுதோ அப்போ தான் பெயின்னு சொல்ல வர்றோம். பெயின்னா ஒன்று எலும்புலாம் உடஞ்செல்லாம் ஒன்று போயிடல, ரெண்டு அந்த ஜாயின்ஸுக்கு மத்தியில் அந்த வலுவலுப்பான ஆயில் அந்த நீர் இருக்கும், அந்த சுரப்பு இருக்கும். அது அப்படியே சுத்தும் பொழுது எந்த கஷ்டமும் தெரிகிறது இல்லை, வலிக்காது, நல்லா இருக்கும். அது குறையும் பொழுது ஆயில் பசை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் எலும்பு எலும்போடு உராய பார்க்கிறது, உராய்கின்ற பொழுது வலி ஏற்படுது. சரி, இவ்வளவு நாள் அதில் ஆயில் பசையை கொடுத்தது யார்? ஆயிலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்ல அல்லாஹ். அப்போ அந்த ரப்புக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். சொல்லதான் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் பயந்து போய் கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு சதக்கா பண்ணா எங்கே போகிறது? நாங்கள்லாம் ஏழைகள்ல, இயல்புலே பெரும்பாலும் ஏழைகளாக வேற இருக்கிறாங்க, இவ்வளவு சதக்கா செய்யணும். அப்போ தான் சொல்லதான் சொன்னாங்க, சதக்கான்னு சொல்லும் காசு பணம் செலவு செய்ய மட்டும் சதக்கா நினைக்காதுங்க. குல்லு தஸ்மீயின் சதக்கத்துன் ஒ குல்லு தஹ்மீதின் சதக்கத்துன் ஒ குல்லு தக்பீரின் சதக்கத்துன் ஒ குல்லு தஹ்லீலின் சதக்கத்துன் சொல்றாங்க. நீங்கள் கூறுகின்ற சுப்ஹான் அல்லாஹ் சதக்கா, நீங்கள் கூறுகின்ற அல்ஹம்துலில்லாஹ் சதக்கா, நீங்கள் கூறுகின்ற அல்லாஹ் அக்பர் சதக்கா. கடைசியா சொல்லதான் சொல்றாங்க, ஏன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிகின் ஃபஹுவ சதகா, நீங்கள் சகோதர மோமின்களை இன்முகத்தோடு சந்திக்கின்றீர்களே அதுவும் சதகா. 5 பைசா செலவே இல்லாமல் சதக்கா செய்த சதா. இன்னைக்கு என்னமோ எதிரியை பார்க்குறமா சில பேர் முடுப்பான், அப்படி போகக்கூடாது. என்னமோ யாருடைய சொத்தையே எடுத்துக்கிட்ட மாதிரியும் வச்சது மாதிரியும் ஒரு சகோதர முஸ்லிம் பார்த்தா ஒரு புன்முறுவல், சின்ன சந்தோஷம். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சில சமயத்தில் ரொம்ப முகம் வாடிய நிலையில் பெருமானார்கிட்ட வர்றாங்க. சலாசம் கேட்குறாங்க, என் சிறிய தந்தையை எதனால் இவ்வளவு ஒரு மாதிரியாக கவலையாக இருக்கீங்க? இல்லை இந்த ஒரு சாரார் சொல்கிறாங்க, இவங்க ஏன் நான் என்னிட்ட வந்து முகப்பத்தாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷமாக பேசிக்கிறாங்க, நான் போனோன்னு அப்படியே ஒரு மாதிரியாக திரும்பிக்கிறாங்க, என்கிட்ட அது மாதிரி பேசுறது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் அதுக்கு ஏங்குறாங்க. ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு மனைவி நினைக்கிறான் என்னை சாப்பிட்டியான்னு ஒரு கணவன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். இவன் கேட்டதுனால சாப்பிட்டதாக ஆயிராது, ஆனால் அந்த வார்த்தைக்காகத்தான் அவள் ஏங்குகிறான். அந்த வார்த்தைக்காக ஏங்குகிறார். பிள்ளைகள் பெற்றோரின் வார்த்தைகளுக்காக ஏங்குகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளின் வார்த்தைகளுக்காக ஏங்குகிறார்கள். ஒரு வார்த்தை நீங்கள் போங்க சாப்பிட்ருப்பாங்க, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, உடம்புலாம் எப்படி இருக்குது, மாத்திரை சாப்பிட்டீங்களா, இல்லை. இப்போ ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் கேட்டால் அவன் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான், அதெல்லாம் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. இவன் உடம்பு விட்டால் உலகத்தில் எவனுமே இல்லைன்னு அர்த்தம். சில கொஸ்டின்களுக்கு கொஸ்டின் நோக்கமே கிடையாது, கொஸ்டின் நோக்கமே கிடையாது, பேச்சு தான் நோக்கம். கொஸ்டினுக்கு கொஸ்டினே நோக்கம் இல்லை. ட்ரெயின்களில் சந்திச்சுக்கிறோம், எத்தனை சம்மந்தம் இல்லாத கொஸ்டின் கேட்குறோம், அந்த கொஸ்டினுக்கு பதில் நோக்கம் இல்லை. நான் அவரோடு இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும். அந்த பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும், அதுக்கு பதில் தேவையில்லை. சார் நீங்கள் எந்த ஊர், நான் இந்த ஊர் சொன்னோன்னே உங்களுக்கு பெருசாக அவர் எந்த ஊருன்னு தெரியறது நமக்கு ரொம்ப கட்டாயமாக இருந்துச்சோ, அவர் தெரியறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சோ? நமக்கு ஒரு முக்கியமும் இல்லை. அவர் எந்த ஊராக இருந்தால் என்ன? அப்போ ஏன் கேட்குறோம், உங்கள் பேர் என்ன சார்? நான் சென்னை. உடனே சந்தோஷம், சென்னையில் எங்கே இருக்கீங்க? எங்கே வேண்டாலும் இருந்துட்டு போகிறார், உனக்கு என்ன தேவை? நினைக்கிறது இல்லைல்ல. இல்லை அப்படி தெரிஞ்சு நமக்கு ஏதாவது ஆக போகுதா? இல்லை. ஒரு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை சந்திக்கிறோம், அவங்க பக்கத்தில் இருந்தால் ஒருத்தருக்கு உதவியாக இருக்குமே, அது வேற விஷயம், சம்மந்தமே இல்லை. கேட்குறோம், அந்த கேள்வியின் நோக்கம் என்பது அந்த பதிலோ அந்த பதிலினால் ஏதோ ஒரு பலனோ என்பது இல்லவே இல்லை. அந்த நேரத்தை பேச்சை கூட்டணும். அதான் அதனால தான் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்குறான், ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்ற அல்லாஹ் கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? காலஹி ஆசாய் அதவக்கவ் அலைஹா வஅஹுஷ் பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. சொல்கிறாங்க, இது என்னுடைய கைத்தடி, நான் இதை ஊண்டிக்கிறவேன், எழுதலிகள் படித்து போடுவேன், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் மேட்டர் எனக்கு இதில் இருக்குங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. சில பேர் விவரம் தெரியாதவர்கள், ஒருத்தர் சொல்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓவராக பேசிட்டாங்க அப்படிங்கிறார். நம்ம தான் முட்டாள். இவன் நமக்கு மத்தியில் பேசுகிற மாதிரியே நபிமார்களை பார்க்கறது.
அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒருவரை அவர்களுடைய அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களுடைய தரத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அப்பதான் ஒரு சில வார்த்தைகளுக்கு மீனிங்கே புரியும். நம்முடைய தரத்துல இருந்தே பார்க்கிறோம், நம்முடைய தரத்திலிருந்து நிறைய தவறுகள் அதனால நடக்கிறது. நம்முடைய தரத்திலிருந்து பார்க்கிறோம். சொல்றாங்க அவருடைய தரத்திலிருந்து பாருங்கள். இது நம்ம என்ன செய்வோம், ஒரு கேள்வி கேட்டா 2 பதில் சொன்னா அதிக பிரசங்கன்னு சொல்லுவோம், ஓவரா பேசுறான்னு சொல்லுவோம். இல்ல, இந்த ஸ்டைல்ல சொல்றாங்க. இதுக்காகத்தான் ஆலிம்களுக்கு பலாகான்னு ஒரு ஃபன்னு படிச்சு கொடுப்பாங்க, ஒரு கலை கற்றுக் கொடுக்கப்படும். அந்த கலையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா மாரிஃபத்து இஜாஸில் குர்ஆன், குர்ஆன்ல எப்படியெல்லாம் மோஜிசா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டிய ஒரு ஞானம். அதுக்கு தமிழ்ல சொல்லனா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணி இலக்கணம் சொல்லப்படும். அது ஒரு கலை, அது ஒரு கலை. ஒரு விஷயத்தை நேரத்துக்கு தகுந்தவாறு எப்படி பேச வேண்டும், முகத்தல் ஹாலுக்கு தகுந்தவாறு பேசணும், அது ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்று இருக்கு, ஒரு விஷயத்தை நேரடி மறைமுகமாக டைரக்டாகவும் சொல்ல முடியும், இன்டைரக்டாகவும் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை டைரக்டாகவும் சொல்லலாம், இன்டைரக்டாகவும் சொல்லலாம். ஒரு கஞ்சன் வர்றார், கொடைவள்ளல் வருகிறார், கிண்டல் பண்றமா இல்லையா? பெரிய கொடைவள்ளல் வர்றாங்க, ஆனா உண்மையில அவன் கஞ்சனா இருப்பான். இவன் கொடைவள்ளன் சொல்றது நோக்கம் அல்ல, கொடைவள்ளன் சொல்றதே என்ன அர்த்தத்துல தான், கஞ்சன்கிற அர்த்தத்துல தான் சொல்றான். சொல்ற வார்த்தை வேறு, நாடப்படுகின்ற மீனிங் வேறு. இது ஒரு ஸ்டைல் இருக்கு. இன்னொன்று இருக்கு, சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படியெல்லாம் அழகாக சொல்ல முடியும், அழகிய கோணங்களில் சொல்ல முடியும். இதுக்கு மானி பயான் பதிலாம் அரபியில் உலமாக்களுக்கு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொடுப்பாங்க. அதில் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க, அங்கேதான் சொல்லிக் கொடுக்கப்படும். ஆஷிக், அல்லாஹ்வின் மீது காதலிக்கின்ற ஒருவர், ரப்போடு பேச ஆசைப்படுகின்ற ஒருவர், சராசரி மனிதன்கிட்ட பேசினா பேசிட்டே இருக்கிறான், ஒரு பெண்ணிட்ட பேசுறவன், மனைவிட்ட பேசுறவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், கணவன்கிட்ட பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, மணிக்கணக்கில் பேசுறாங்க, எப்படி பேச முடியும்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி பேச முடியும்னு சொல்லி. அது ஒரு முஹப்பத், அது ஒரு இஷ்க், அது ஒரு காதல். அப்பொழுது என்னென்னலாம் வரும், என்னெல்லாம் பேசுவாங்க. என்ன பேச முடியும் நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் பேச முடியும். அல்லாஹ்விடத்துல பேசினா அந்த பேச்சை எஸ்ஆர்னோ ஆன்சராக இருக்கக்கூடாது, எவ்வளவு நேரம் நீட்டிக்க முடியும்னு பார்க்குறாங்க. அல்லாஹ் கேட்குறான், மூசா கையில் என்ன இருக்குன்னு, கையில் அசா இருக்கு. ஏன் கேட்காமே ரப்புக்கு தெரியத்தானே செய்யும், அது வேறு விஷயம். அல்லாஹ் என்னிடத்துல கேட்குறான், ரப்பிடத்துல அந்த உரையாடலை நான் நீட்டிப்பதற்கு என்ன வழி செய்ய முடியுங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் கூடுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். இதுதான் குர்ஆனை புரிகின்ற விதம், புரிகின்ற முறை. எதுக்கு கேள்விக்கான பதில் ஒரு பதில் போதும், ஏன் இவ்வளவு சொல்லணும்? எதனால பேசுனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? சும்மா பேசுனாங்களா, தேவையில்லாம பேசுனாங்களா? ஒரு நபி தேவையில்லாம பேசுறாங்கன்னு சொல்றது தப்பான வார்த்தை இல்லை. ஆஷிக்க, அல்லாஹ்வுடைய ஆஷிக்க இவங்க தன்னுடைய காதலை நான் ரப்பிடத்துல பேசணும்னு ஆசைப்படுறேன், என் ரப்பு என்கிட்ட பேசுறான், அப்ப என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு, அதுக்கு மேல என்னால் அதை விரிக்க முடியலை, நீட்ட முடியலை, அவ்வளவு விரித்து சொல்வது, அந்த அளவிற்கு ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது சொல்றாங்க. இப்படி அல்லாஹ் 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 அல்லாஹோடு அடியார்களுக்கு கூடிய தொடர்புகள், அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கு மத்திய உண்டான அந்த உண்மையான அன்னோன்யம், உண்மையான அன்னோன்யம் இது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ரப்பை முழுமையாக புரிந்தவர்கள் நபிமார். அதனால அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. ஆனால் வார்த்தைகள்ல அல்லாஹோடு நெருங்குவதற்கும் ரப்போடு பேசுவதற்கும் எவ்வளவு நேரத்தை இழுக்க முடியும் அப்படின்னு பேசுறது. இப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் கூறுகின்ற சுப்ஹான் அல்லாஹ், நீங்கள் கூறுகின்ற அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் கூறுகின்ற அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்றீங்க, ஒரு சகோதர மூமினுடைய முகத்தில் புன்னகை வர வைக்கின்றீர்களே, அதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அவங்கள பார்க்குறீங்கன்னு வைங்க, அல்லாஹ் இதையும் சதக்காவாக தருகிறான். இப்போ தான் சஹாபாக்கள் திருப்தி அடைகிறாங்க. ஓ இவ்வளவுமா, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சின்ன செயல், இந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துவது. இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப தப்பு செய்கிறோம். அந்த தவறு குறைக்கப்பட வேண்டும். தெரிகிற வேணும்னு செய்கிறதில்ல. ஒரு மூமினை சந்திச்சா இன்பத்தோடு சலாம் சொல்லுங்க, முகத்தை பார்த்து சலாம் சொல்லுங்க, ஒரு புன்முறுவலோடு சலாம் சொல்லுங்க. நெருங்கி எப்பொழுதாவது சந்திக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. யார் இதில் குறைஞ்சிட போறது இல்லை. இதுதான் மோமின்களின் பண்பு. அதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சஹாபாக்களுடைய குணத்தை சொல்வதை போன்று அந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய மோமின்களுடைய குணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என சொல்கிறான். இன்னும் இதில்
அவர்களுடைய அடையாளம் என்று சஹாபாக்களின் அடையாளமாக அல்லாஹ் சில தகவல்களை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனத்தில் எவற்றை நாம் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவற்றை விளங்குவதற்கும் அவைகளை ஏற்று பின்பற்றி நடப்பதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل على وسلم. صدق الله العظيم.